வணக்கம். தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர், இந்திய நாடாளுமன்றத்தின் இந்நாள் உறுப்பினர், ஈழத்து மக்களின் குரலை சர்வதேச அளவில் எடுத்துச் சென்ற முக்கியமானவர்களில் ஒருவர், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் போராளி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்தான் இன்று அக்னி பரீட்சையில் நம்மோடு பங்கேற்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்று அக்னி பரீட்சை நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் சார். 90களில் உங்கள் இயக்கம் ஆரம்பித்த பொழுது நீங்கள் தேர்தல் அரசியலில் பங்கேற்க மாட்டேன் என்பதில் மிக தெளிவாக உறுதியாக அந்த பிரச்சாரத்தையே பரப்புரையை முன்னெடுத்து சென்றீர்கள். ஆனால் திடீரென தேர்தல் அரசியல் களத்தில் புகுந்தீர்கள். அதற்கான காரணம் என்ன? மக்களிடம் செல்லுங்கள், கற்றுக் கொடுப்பார்கள் என்று மாவோ சொன்னார். அந்த 9 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் நான் மக்களிடத்திலே பணியாற்றினேன். தேர்தல் புறக்கணிப்பு என்பது மக்களிடமிருந்து அந்நியப்படுவதாக நான் உணர்ந்தேன். ஆக மக்கள் எந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதில் தான் ஒரு அரசியல் பணி வெற்றிகரமானதாக அமைய முடியும். ஆகவே தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டு தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டிய ஒரு அறிவுரையை மக்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட தொடங்கினோம். ஆனால் நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வருமுன் இருந்த எழுச்சி, அந்த ஓங்கி ஒலித்த குரல் தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு சற்று நிதானப்பட்டு விட்டதோ என்ற ஒரு சந்தேகம் பொதுவாகவே அனைவரிடம் இருக்கிறது. அதற்கு உங்கள் பதில்? கொள்கை, கோட்பாடு போன்றவற்றிலிருந்து நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அணுகுமுறைகளிலே நாம் நாகரிகமாகவும் மிக கவனமாகவும் கையாள வேண்டியிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றால்தான் தேர்தல் அரசியலில் நாம் வெற்றி பெற முடியும். அந்த அணுகுமுறைகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து அல்லது கொள்கை கோட்பாட்டிலிருந்து கிஞ்சிற்றும் பின்வாங்கவில்லை. அதில் உறுதியாக இருக்கிறோம். அதே போல கூட்டணிகள், நீங்கள் தனித்து நின்றீர்கள். ஆனால் கூட்டணிகள் நின்றபொழுதுதான் உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வந்தன. கூட்டணிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுடைய அணுகுமுறையில் ஒவ்வொரு முறையும் ஒரு மாற்றம் இருக்கிறது. முதலில் அதிமுக, திமுக என மாறி மாறி வந்தீர்கள். இதற்கான காரணம் என்ன? வளர்கிற கட்சிகள் கூட்டணி தொடர்பாக எடுக்கிற முடிவு என்பது பெரிய கட்சிகளின் முடிவை ஒட்டி தான் அமையும். விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட திமுக, அதிமுக என்கிற தலைமை தாங்குகிற 2 கட்சிகளின் மனோநிலையை பொறுத்து தான் மற்ற கட்சிகளின் முடிவுகள் அமையும். மற்ற கட்சிகள் நாம் இந்த அணியில் சேரலாம்னு நினைச்சா கூட சேர முடியாது. அதுக்கு திமுகவோ அல்லது அதிமுகவோ அதுக்கான முடிவை எடுத்தால்தான் அது முடியும். நாங்கள் 1999 முதல் தேர்தலில் நாங்கள் மூப்பனாரோடு கூட்டணியில் சேர்ந்தோம். 2001 திமுகவோடு சேர்ந்தோம். 2006 அதிமுகவோடு சேர்ந்தோம். பிறகு தொடர்ந்து திமுகவோடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இந்த முடிவுகளுக்கு நாங்களே விரும்பி இந்த அணியில் சேர வேண்டும், அந்த அணியில் சேர வேண்டும் என்று முடிவெடுத்தோம் என்பதை விட எங்களை இந்த பெரிய கட்சிகள் எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை, கசப்பான உண்மையும் கூட. ஒரு நேரத்தில் திமுகவுக்கு நாங்கள் தேவைப்பட்டோம், இன்னொரு நேரத்தில் தேவைப்படவில்லை. ஒரு நேரத்தில் அதிமுகவுக்கு தேவைப்பட்டோம், இன்னொரு நேரத்தில் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. இப்படியான ஒரு அரசியல் சூழலில் எங்களை போன்ற இயக்கங்கள், வளர்கிற இயக்கங்கள் சிக்கிக்கொள்வது ஒரு யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. அதிலிருந்து தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. தற்போது நீங்கள் கூறும்பொழுது வளர்கின்ற கட்சி என்று கூறினீர்கள். 1999 ஆண்டு தேர்தல் அரசிற்கு வந்தீர்கள். தற்போது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வளர்கின்ற கட்சியாக இருக்கிறீர்களா என்றால், நீங்கள் எந்த கொள்கைக்காக போராடினீர்களோ இந்த கூட்டணி அரசியலுக்குள் செல்லும் பொழுது நிச்சயமாக சில சமரசங்களுக்கு உட்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த சமரசத்தில் உங்கள் கொள்கையில் கரைந்து விடுகிறதா? கொள்கையின் தாக்கம், வேகம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிலையான வாக்கு வங்கியுள்ள வலுவான கட்சிகள் 2 தான். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. மற்ற எல்லா கட்சிகளுமே வளர்கிற கட்சிகள்ங்கிற பட்டியலில் தான் வைக்க முடியும். வளர்கின்ற நாடுகள் என்பதை மாதிரி எல்லா கட்சிகளுமே வளர்கின்ற கட்சிகள் தான் வைக்க முடியும். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க், ஒரு நிலையான வாக்கு வங்கி எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அந்த கட்சி வளர்ந்த கட்சி என்று பொருள். ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கான கட்டமைப்பு வலிமையும் பொருளாதார வலிமையும் மக்கள் செல்வாக்கும் இருக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பிற கட்சிகளோடு சேர்ந்து குறிப்பிட்ட சில தொகுதிகளை பெற்று தேர்தலை சந்திக்கிற நிலை தான் இருக்கிறது. அந்த வரிசையில் தான் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி எங்களுக்கான வாக்கு வங்கியினுடைய சதவிகிதம் என்ன என்பதை கண்டறியக்கூடிய அளவுக்கு பொருளாதார வலிமையும் இல்லை, மக்கள் செல்வாக்கையும் இன்னும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த யதார்த்த நிலையிலிருந்து தான் நான் 10 ஆண்டுகளானாலும் சரி, 20 ஆண்டுகளானாலும் சரி, இது வளர்கின்ற கட்சி என்ற பொருளிலே குறிப்பிட்டேன். நீங்கள் சொல்வதைப் போல தேர்தல் அரசியலில் கொள்கை அடிப்படையிலே உறவுகளை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த கட்சியும் எந்த கட்சியோடும் சேர முடியாது.
வெறும் அதிகார பகிர்வுக்கான ஒரு உறவு என்கிற அடிப்படையிலே தேர்தல் உறவை பார்க்கிறோமே தவிர ஒட்டுமொத்த கொள்கையையும் விட்டு கொடுத்துவிட்டு கோரிக்கைகளை எல்லாம் மறந்துவிட்டு நாம் களத்தில் நிற்கவில்லை. ஆக இந்த 10 ஆண்டு கால அரசியல், தேர்தல் அரசியலில் எந்த சூழலிலும் எம்முடைய நிலைப்பாடுகளில் இருந்து நாம் ஒருபோதும் மாறவில்லை, பின்வாங்கவில்லை, சமரசம் செய்து கொள்ளவில்லை, சமரசம் செய்து கொள்ளவில்லை, உறுதியாக இருக்கின்றீர்கள். இருந்தாலும் தற்போதைய கூட்டணிக்கு வருவோம். தற்பொழுது உங்களுடைய நல்லெண்ணத்தை திமுக தலைவர் கருணாநிதி வரவேற்றிருக்கிறார். உங்களுடைய நல்லெண்ணத்தின் மூலமாக தேமுதிக இணைந்தால் தற்போது ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள். தற்போது திமுக கூட்டணியில் நீங்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? 2006 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து இருக்கிறோம். அதிமுகவோடு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம். 3-4 மாத காலம் அந்த அணியிலே நாங்கள் நல்லிணக்கத்தோடு இருந்தோம். உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களால் நாங்கள் வெளியேற நேர்ந்தது. அதற்கு அந்த தலைமைதான் பொறுப்பு என்று நான் குற்றம் சாட்டவில்லை. எங்களால் அங்கே தொடர்ந்து நீடிக்க முடியாததால் வெளியேறி வந்தோம். பிறகு திமுகவோடு நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரையில் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் எந்த கசப்பான அனுபவங்களும் ஏற்படவில்லை. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் மிக கடுமையாக நான் காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேன். அதிமுக அணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளோடு தொடர்பு வைத்திருந்தேன். குறிப்பாக மதிமுக, பழ நெடுமாறன், அன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி UCPI, இவர்களோடு சேர்ந்து நான் பயணம் செய்தேன். ஒரு 6 மாத காலம் பயணம் செய்தேன். திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட திமுகவுக்கு எதிர் முகாமில் இருக்கக்கூடிய அணிகளோடு சேர்ந்து நான் பயணம் செய்தேன். அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்கள் கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார்கள். அப்போது கலைஞர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் எங்களோடு தான் இருக்கிறார்கள். எங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு என்பது வெறும் தேர்தல் உறவாக நாங்கள் பார்க்கவில்லை. சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பொதுவுடைமை கருத்து என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது. இதை கொள்கை சார்ந்த உறவாகத்தான் நான் நம்புகிறேன் என்று கலைஞர் அன்றைக்கு பதில் சொன்னார். ஆக அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் கசப்பில்லாத ஒரு பயணமாக இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறோம். 2 மாதங்களுக்கு முன்பு நான் சொன்னேன், பாரதிய ஜனதா இடம்பெறுகிற அணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது. ஒருவேளை திமுக பாரதிய ஜனதாவோடு போனால் உங்கள் நிலை என்ன என்று கேட்டபோது நான் சொன்னேன், திமுக எந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பது என்று முடிவெடுக்கிற உரிமை, அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அது திமுகவினுடைய இறையாண்மை. விடுதலை சிறுத்தைகள் இந்த கருத்தை சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா இடம்பெறுகிற அணியில் இருக்க மாட்டோம் என்று சொல்கிறோம். அது எங்களுக்கான இறையாண்மை. ஒருவேளை திமுக அப்படி ஒரு முடிவெடுத்தால் எங்களால் அதில் தொடர முடியாது என்று நான் சொல்லியிருந்தேன். அண்மையிலே திமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு கலைஞர் பேட்டி கொடுத்தார். பாரதிய ஜனதாவோடும் எங்களுக்கு எந்த தேர்தல் உறவும் இருக்காது என்று சொன்னார். உடனடியாக அவரை சந்தித்து நான் வாழ்த்து சொன்னேன், நன்றி சொன்னேன். இந்த அணியிலே தொடருவதை உறுதிப்படுத்தி கொண்டேன். மற்றபடி எந்த சமரசம் அடிப்படையில் அல்லது விட்டு கொடுத்தல் என்கிற அடிப்படையில், கொள்கையை முற்றிலும் இழந்துவிட்ட அடிப்படையில் இந்த தேர்தல் உறவை நான் பார்க்கவில்லை. திமுக விடுதலை சிறுத்தைகள் உறவு என்பது கிட்டத்தட்ட பெரியார் இயக்கம், அம்பேத்கர் இயக்கம் என்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனவோ அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் நாங்கள் போகிறோம். பாமகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளும், விடுதலை சிறுத்தைகளுக்கு பாமகவின் வாக்குகளும் பரிமாற்றம் அடைந்திருக்கின்றன என்று 2-3 பூத் வாக்குச்சாவடிகளினுடைய வாக்குகளை எடுத்து வைத்துக் கொண்டு என்னிடத்திலே அவர் சாட்சியங்களோடு பேசினார். மோடி பாணியிலே அவர் முஸ்லீம் வெறுப்பை விதைத்து இந்துக்களின் வாக்கு வங்கியை திரட்டுவதைப் போல தலித் வெறுப்பை விதைத்து வன்னியர் வாக்கு வங்கியை திரட்ட முடியும் என்கிற ஃபார்முலாவை அவர் கையில் எடுத்திருக்கிறார்.